ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பங்குனி உத்திரம். இந்த 2025 வருடத்தில் வரக்கூடிய பங்குனி உத்திரம் எந்த நாளில் வருகிறது? அதே மாதிரியே இந்த பங்குனி உத்திரம் என்பது ஆன்மீக ரீதியாக மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள். இந்த நாளில் இறைவனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்வில் நல்லிணக்கம், செல்வம், பொருள், ஆரோக்கியம் போன்ற நற்பெயர்களை நாம் பெறலாம். மிகவும் முக்கியமாக இந்த பங்குனி உத்திர தினத்தன்று நாம் பரிகார பூஜைகளையும் இந்த நாளில் நாம் தானமாக என்னென்ன பொருட்களையும் தர வேண்டும் என்பதையும் பார்க்கலாம். பங்குனி உத்திர தினத்தன்று நாம் தானம் கொடுப்பது என்பது நம்முடைய பாவங்கள் நீங்கி நமக்கு நன்மைகள் சேர வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த பாவங்கள் இருந்தாலே அந்த வீட்டில் காரிய தடைகள் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். காரிய தடைகள் நீங்குவதற்காகவும் தங்களுடைய பாவங்கள் நீங்குவதற்காகவும் கண்டிப்பாக இந்த பங்குனி உத்திர தினத்தன்று இந்த பொருட்களை நாம் தானமாக தர வேண்டும். சரி, இப்போ நாம் இந்த பங்குனி உத்திரம் எந்த நாளில் வருகிறது என்றும் அன்றைய தினத்தில் நாம் என்னென்ன பொருட்களை எங்கு தானமாக தர வேண்டும் என்பதையும், அதே மாதிரியே இந்த நாளில் நாம் எந்த வகையான பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதையும் பார்க்கலாம். ஒரு சிறிய வேண்டுகோள், இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம போகலாம். பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரம் சேரும் நாளைத்தான் நாம் பங்குனி உத்திரம் என்று அழைக்கின்றோம். அதாவது தமிழ் மாதத்தில் 12வது மாதமாக இருக்கக்கூடிய பங்குனி மாதமும் நட்சத்திரத்தில் 12வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரமும் சேர்கின்ற நாளைத்தான் நாம் பங்குனி உத்திரம் என்று அழைக்கின்றோம். இந்த நல்ல நாளில் பல தெய்வீக திருமணங்கள் நிகழ்ந்ததாக புராணங்களில் சொல்லப்படுகின்றன. அதனாலேயே இந்த நாள் என்பது திருமண தடையை நீக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக கருதப்படுகின்றது. இந்த பங்குனி உத்திர தினத்தன்று திருமண தடை இருக்கின்ற ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் விரதம் மேற்கொண்டு முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் நாராயணனையும் வழிபட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக திருமண தடை என்பது விலகும். இந்த 2025 வருடத்தில் வரக்கூடிய பங்குனி உத்திரம் என்பது ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று வருகிறது. இந்த நாளில்தான் நீங்கள் பங்குனி உத்திரத்திற்கு உண்டான விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். இந்த பங்குனி உத்திரம் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு ஆரம்பமாகி ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணி அளவில் முடிவடைகிறது. ஆகவே இந்த பங்குனி உத்திரத்திற்கு உண்டான விரதத்தை நாம் 11/4/2025 வெள்ளிக்கிழமையன்று அனுஷ்டிக்க வேண்டும். இந்த நாளில் நீங்கள் விரதம் மேற்கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டீர்கள் என்றால் காரிய தடைகள் நீங்கும். வீட்டில் திருமண தடைகள் இருந்தால் அந்த திருமண தடை விலகும். மிகவும் முக்கியமாக வீட்டில் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் சண்டை சச்சரவுகள் நீங்கி அந்த கணவன் மனைவி இருவருமே அன்புடன் வாழ்வார்கள். பங்குனி உத்திரத்தின் மிகவும் சிறப்பு என்பதே இந்த நாளில் பல கோயில்களில் தீர்த்த யாத்திரை மற்றும் கும்பாபிஷேகங்கள் போன்ற சிறப்பு பூஜைகள் நடைபெறும். இந்த பங்குனி உத்திர தினத்தன்று திருமணமாகாமல் இருக்கின்ற ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் கண்டிப்பாக இந்த நாளில் விரதம் மேற்கொண்டு முருகப்பெருமானை வணங்க வேண்டும். இந்த நாளில் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து பூஜை செய்தீர்கள் என்றால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற தோஷங்கள் விலகி திருமணம் கூடிய விரைவிலேயே கைகூடும். சரி, இப்போ நாம் இந்த பங்குனி உத்திர தினத்தன்று தானமாக என்னென்ன பொருளை தர வேண்டும் என்பதை பார்ப்போம். பங்குனி உத்திர தினம் என்பது 11/4/2025 வெள்ளிக்கிழமை என்று வருகிறது. இந்த வெள்ளிக்கிழமையுடன் வருகின்ற பங்குனி உத்திர தினத்தன்று கண்டிப்பாக இந்த 3 வகையான பொருட்களை நீங்கள் தானமாக தர வேண்டும். இந்த தானமாக தருகின்ற பொருள் என்பது முதலாவதாக உங்களது வீட்டு அருகாமையில் முருகன் கோவில் இருந்தால் அங்கு சன்னதியில் இருக்கின்ற முருகப்பெருமானுக்காக தரலாம். அப்படி முருகன் கோயில் இல்லை என்றால் சிவபெருமான் கோயில் இருந்தால் அந்த சிவன் கோயிலுக்கு இந்த பொருட்களை தரலாம். அதே மாதிரியே உங்களது வீட்டு அருகாமையில் பெண் தெய்வங்களாக இருக்கின்ற அம்மன் கோவில் இருந்தால் அந்த கோவிலுக்கும் இந்த 3 வகையான பொருட்களை நீங்கள் தர வேண்டும். முதலாவதாக முருகன் கோவிலுக்கு நாம் தரக்கூடிய பொருள் என்பது அபிஷேகத்திற்காக கண்டிப்பாக பால் வாங்கி கொடுங்கள். பால் தருவதினால் உங்களது வீட்டில் இருக்கின்ற காரிய தடைகள் என்பது கண்டிப்பாக விலகிவிடும். அடுத்ததாக விபூதி வாங்கி தர வேண்டும்.
வாசனை நிறைந்த மலர்களுடன் செவ்வரளிப்பூ மாலையும் தர வேண்டும். இந்த 3 பொருட்களை நீங்கள் முருகப்பெருமான் கோயிலுக்கு தர வேண்டும். இரண்டாவதாக, சிவன் கோவிலுக்கு நீங்கள் தானமாக தரக்கூடிய பொருட்கள் என்பது பால் தரலாம். இந்த பால் என்பது காய்ச்சாத பாலாக சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்கின்ற வகையில் பாலை தர வேண்டும். அடுத்ததாக இளநீர் தர வேண்டும். மூன்றாவதாக சிவனுக்கு மிகவும் பிரியமான விபூதியையும் தர வேண்டும். இந்த 3 பொருட்களை நீங்கள் சிவன் கோவிலுக்கு இந்த பங்குனி உத்திர திருநாளன்று தர வேண்டும். மூன்றாவதாக, உங்களது வீட்டு அருகாமையில் இருக்கின்ற அம்மன் கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கின்ற அம்மனுக்கு மஞ்சள், குங்குமம், பூ, இந்த பூ என்பது வாசனை நிறைந்த பூக்களாக இருக்க வேண்டும். இதனுடன் வெற்றிலை, பாக்கு, பழங்கள் வைத்து அம்மனுக்கு தர வேண்டும். இந்த மாதிரி அம்மன் கோவிலுக்கு மங்கள பொருட்களை தருவதினால் உங்களது இல்லத்திலும் சீக்கிரமாகவே மங்கள காரியங்கள் என்பது நடைபெற ஆரம்பிக்கும். உங்களது வீட்டில் சுப காரியங்கள் தடைப்பட்டு கொண்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த பங்குனி உத்திர தினத்தன்று இந்த 3 கோயிலுக்குமே சென்று நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் வாங்கி தர வேண்டும். சரி, இப்போ நாம் இந்த பங்குனி உத்திர தினத்தன்று நமது இல்லத்தில் நாம் எந்த வகையான பரிகாரத்தை எதற்காக செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். இந்த பங்குனி உத்திர தினமான வெள்ளிக்கிழமையன்று உங்களது வீட்டில் தடைப்பட்டு கொண்டிருக்கின்ற காரியங்கள் தடையில்லாமல் நடப்பதற்காகவும், கடன் பிரச்சனை இருந்தால் அந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்காகவும், மிகவும் முக்கியமாக வீட்டில் துர்தேவதைகள் இருந்தால் அந்த துர்தேவதைகளை விரட்டுவதற்காகவும் இந்த பரிகாரத்தை உங்களது இல்லத்தில் நீங்களே செய்து கொள்ளலாம். இந்த பரிகாரம் செய்வதற்காக முதலில் தேவையானது மஞ்சள் நிறம் கொண்ட ஒரு வஸ்திரம். அதாவது உங்களுடைய கையளவில் அந்த வஸ்திரம் இருந்தால் போதும். அந்த வஸ்திரத்தை நாம் ஒரு முடிச்சாக தான் முடித்து வீட்டு வாசலில் கட்ட வேண்டும். அந்த வஸ்திரத்தில் நாம் சேர்க்க வேண்டிய பொருட்கள் என்பது முதலாவதாக 1 ரூபாய் நாணயம். இந்த 1 ரூபாய் நாணயத்தை ஏன் நீங்கள் அந்த மஞ்சள் துணியில் சேர்க்க வேண்டுமென்றால், உங்களது வீட்டில் இருக்கின்ற திஷ்டிகள் விலகுவதற்காகவும், துர்தேவதைகள் விலகுவதற்காகவும், அந்த இல்லத்திற்கு லக்ஷ்மியை ஈர்ப்பதற்காக முதலில் மஞ்சள் துணியில் 1 ரூபாய் நாணயத்தை சேர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 5 ஏலக்காய். இந்த 5 ஏலக்காய் என்பது உங்களது இல்லத்திற்கு மகாலட்சுமியை வரவேற்பதற்கான ஒரு நல்ல பொருளாகும். இந்த வாசனை நிறைந்த பொருளான ஏலக்காய் 5 என்ற எண்ணிக்கையில் அந்த 1 ரூபாய் காயினுடன் சேர்த்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக 5 கிராம்பு. இந்த 5 கிராம்பு என்பதும் உங்களுடைய வீட்டிற்கு மகாலட்சுமி கடாட்சத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பொருளாகும். மிகவும் முக்கியமாக இந்த 3 பொருட்களுடன் ஒரு சின்ன கரித்துண்டையும் வைக்க வேண்டும். இந்த கரித்துண்டு வைப்பதினால் உங்களது வீட்டில் இருக்கின்ற திஷ்டிகள் கழிந்துவிடும். உங்களுடைய குல தெய்வம் உங்களது வீட்டு வாசலில் உங்களுக்கு துணையாகவும் காவலாகவும் நின்று காவல் காப்பார்கள். ஆகவே தான் இந்த 3 பொருட்களுடன் கண்டிப்பாக இந்த கரித்துண்டையும் வைக்க வேண்டும். இந்த 4 பொருட்களும் அந்த மஞ்சள் துணியில் வைத்து முடிச்சாக முடித்து உங்களது வீட்டு பூஜை அறையில் வைத்து நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த மஞ்சள் முடிச்சு மேல் மஞ்சள் குங்குமம் வைத்து கொஞ்சமாக அட்சதை சேர்த்து உங்களது வீடு முழுவதும் சுற்றி காட்டிய பிறகு உங்களது வீட்டு நிலைவாசலின் வெளிப்பக்கத்தில் அதை கட்ட வேண்டும். வீட்டின் உட்பக்கம் கிடையாது, வீட்டின் வெளிப்பக்கத்தில் அந்த முடிச்சை நீங்கள் கட்ட வேண்டும். இந்த மஞ்சள் முடிச்சை நீங்கள் கட்டுவதற்கான சரியான நேரம் என்பது 11/4/2025 வெள்ளிக்கிழமை காலை 9 மணியிலிருந்து 10 மணிக்குள் இந்த பரிகார மூட்டையை நீங்கள் உங்களது இல்லத்தில் கட்ட வேண்டும். இந்த நேரத்தை நீங்கள் தவறவிட்டீர்கள் என்றால் மதியம் 12 மணியிலிருந்து 1 மணிக்குள் இந்த பரிகார மூட்டையை உங்களது வீட்டு நிலை வாசலில் கட்டிவிட வேண்டும். இந்த முறையில் உங்களது வீட்டு வாசலில் இந்த பரிகார மூட்டையை கட்டினீர்கள் என்றால் உங்களது வீட்டில் இருக்கின்ற அனைத்து தோஷமும் நிவர்த்தியாகும். கண் திஷ்டி விலகிவிடும். அந்த இல்லத்தில் துர்தேவதைகள் இருந்தால் தலை தெறிக்க ஓடிவிடுவார்கள். உங்களது குல தெய்வமும் இஷ்ட தெய்வமும் உங்களை நோக்கி வர ஆரம்பிப்பார்கள். ஆகவே மறக்காமல் இந்த பங்குனி உத்திர தினத்தன்று இந்த பரிகார மூட்டையை உங்களது வீட்டு நிலைவாசலில் கட்டாயமாக கட்ட வேண்டும்.
சரி, இப்போ நாம் இந்த நாளில் எந்த முறையில் விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை பார்ப்போம். 11/4/2025 வெள்ளிக்கிழமையன்று அதிகாலையில் எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு அன்றைய தினம் நீங்கள் உணவு எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் பால், பழங்கள், ஜூஸ், மோர் இந்த மாதிரி எடுத்துக்கொண்டு இந்த பூஜையை செய்ய வேண்டும். இந்த பூஜை என்பது உங்களுடைய குடும்பத்திற்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பூஜை தான். ஆகவே தான் பங்குனி உத்திர தினத்தன்று நீங்கள் விரதம் மேற்கொண்டு அன்றைய தினம் முழுவதும் முருகப்பெருமானின் நாமத்தையும், சிவநாமத்தையும், அம்மன் நாமத்தையும், விஷ்ணு பகவானின் நாமத்தையும் சொல்லிக்கொண்டு உங்களது வீட்டில் அஷ்டலக்ஷ்மியையும் குடியேறுவதற்காக நீங்கள் இந்த நாளில் விரதம் மேற்கொள்ள வேண்டும். மிகவும் முக்கியமாக இந்த விரதத்தை நீங்கள் மாலை சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு, அதாவது 7 மணிக்கு மேல் இந்த விரதத்தை நீங்கள் முடித்து கொள்ளலாம். இந்த நாளில் வெங்காயம், பூண்டு, அசைவ உணவை கட்டாயமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.